உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டு இருப்பது மார்கழி மாத ராசி பலன்கள் 2024ங்க. இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கோம். இந்த இறுதி ஆண்டினுடைய ஆட்டமும் தெய்வீக யோகமும் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பார்க்க இருக்கிறாங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியுத ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆல் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரே சப்போர்ட்னாக்கா எங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் பெயரை கமெண்டில் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு 2025 உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு இலவச ஜோதிடம் உங்களுக்கு வழங்கப்பட இருக்குங்க. துல்லியமான கணிப்புடன் உங்களுக்கு 1 பாயிண்ட் ஜோதிடம் உங்களுக்கு வழங்க இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் பேரை கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கமெண்டில் உங்களுடைய பேரை, பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், பிறந்த நேரம், பிறந்த தெரிந்து கொண்டு எந்த நட்சத்திர பலன் சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விகளை மென்ஷன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தரப்படும். 2025 முதல் உங்களுக்கு பலன்கள் அள்ளித்தர இருக்குதுங்க. இப்போ இந்த வீடியோ பற்றி நம்ம எந்த ராசிக்கு நம்ம மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்குறோன்னாக்க 12 வீடுகளில் 4வது வீடாகவும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவிலே நம்ம துல்லியமான கணிப்புடன் மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எப்போதும் குழப்பத்திலும் ஒரு மன தெளிவுடன் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் படியிலிருந்து விலக போகிறீங்க. அதற்கென்று 3 மாதங்கள் இருக்கிறது. ரொம்ப கடமையில் உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதுக்கப்புறம் அப்படி பார்க்க போனால் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பெருமிடம் வழங்கப்படுகிறதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்க்குறோம், மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகமான விளங்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். எனவே நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டேதான் இருக்கும். சமூக பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கத்தால் குறுக்கீடுகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. பண நெருக்கடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. சென்ற மாதம் எல்லா விதத்திலும் நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பார்வையிலிருந்து எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மார்கழி மாதத்தில் பார்க்க இருக்கிறோம். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்க இருப்பதால் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சக யோகத்தை தர இருக்கிறார். லாபதியான சுக்கிரனை பார்ப்பது யோகம்தான். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இதனால் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் உடல் நலத்தில் சீராக்கும். மாற்று வைத்தியம் மூலம் உடல் நலத்தை சீராக்கும் பணியில் நீங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்த போகிற இந்த காலகட்டம். உங்கள் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றிருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்ல முடிவிற்கு வர இருக்குதுங்க. நீண்ட காலமாக பகையாக இருந்த உறவு புற இப்பொழுது நட்பாக மாறும் மாதமாக இந்த மாதம் மகத்துவமான மார்கழி மாதத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் கடகராசினே புதவே குருவுடைய பார்வை உங்களுக்கு உச்சம்தான், ஆட்சி தான் அப்படி சொல்லியிருக்கிறோம். குரு உச்சம் பெறும் ராசி என்று சொல்லக்கூடியது கடகராசி என்பர்கள். அவர் வக்கரம் பெறுவதால் உத்தியோகத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பதற்றமும் தடுமாற்றமும் வந்து கொண்டேதான் இருக்கும். மனக்கசப்பு தரும் தகவல் அடிக்கடி வந்த அலைம்போதுங்க. உங்களுக்கு மனக்கசப்பு தரும் தகவல்கள் அடிக்கடி வர இருக்கிறது கொஞ்சம் பார்த்துருங்க. பிள்ளைகளால் பிரச்சனை, பிற வழிகளிலும் மன நிம்மதி குறைவு ஏற்படும் நேரம் இந்த நேரம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு சில சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க. தொழிலில் கூட்டாளிகள் விலகிக் கொள்வதற்காக சொல்லி அச்சுறுத்த போகிறாங்க. இது போன்ற காலங்களில் யோக பலன் பெற்று நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது கொள்வது ரொம்ப நன்மை தருங்க.
கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கும்ப ராசிக்கு சுக்கிரன் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் ஆவார். சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சனியோடு இணையும் நேரத்தில் சிவனுடைய பார்வையும் பதிகிறது. இந்த காலகட்டம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட இருக்குதுங்க. தடைகள் தானாக விலகும், தனவரவும் திருப்திகரமாக இருக்கும். ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்ட போறீங்க. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இப்போது கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. பெண் பிள்ளைகளினுடைய சுப செலவு சடங்குகள் நடைபெற இருக்குது இந்த காலகட்டம். இது அருமையான நேரம். தனுசு ராசியில் புதன் இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் ஆவார். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடியவர். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வர இருக்குதுங்க. உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். வருமான பற்றாக்குறையாகவும் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சொந்த தொழில்களுக்கு வரும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரும். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாக இருக்குதுங்க. சுப செய்திகள், சுப செலவுகள், சுப செய்திகள் உங்கள் வீட்டுடைய கதை தட்ட இருக்குதுங்க இந்த காலகட்டம். கடகராசியில் இது வரைக்கும் நம்ம உங்களுடைய பலன் எழுதுங்க. கடகராசி வரக்கூடிய 3 நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயுள் நட்சத்திரம் 4 பாதம் உடைய கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாக அன்பார்ந்த முதலாவது வர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றி வரைய இருக்குதுங்க. விபரீத ராஜயோகத்தால் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. போட்டிகள் அகலும், குடும்பத்தில் கலகலப்பு சூழ்நிலை உருவாகும். திருமணத்துக்காக காத்து கொண்டு இந்த காலகட்டம் திருமணம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போறீங்க இந்த காலகட்டம். அடுத்தது கடகராசியிலே 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பூச நட்சத்திரம். எதிலும் உணர்ச்சி வசப்படாமலும் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்வியல் அடுத்த 3 மாதங்கள் மிக பொறுமையாக செல்ல வேண்டும். பொதுவாக அஷ்டமசனியுடைய ஆதிக்கம் கடகராசி இருப்பதால் கொஞ்சம் சற்று நிதானமும் அவசரமாக இருப்பது நல்லதுங்க. பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்தில் பேசும்போது சற்று கவனம் பேச நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு உங்களுக்கு கலகலப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க. வாழ்க்கையில் போராட்டங்கள் இப்போ முடியும் என்ற எண்ணத்தில் ஓடக்கூடிய இருப்பவர்கள் இப்படியே போயிடுமோ என்று இயங்கி இருந்த காலகட்டம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நல்ல விதத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். வீட்டில் சுப செலவுகள், சுப செய்திகள், கெட்டிமேல சத்தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் கடக ராசியிலே ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வாழ்க்கை அவ்வளோதான் என்று முடிவு செஞ்சக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரங்க திரும்பவும் மீண்டும் நீங்கள் எழுஞ்சி நடக்க போகிறீங்க. இதனால் வரைக்கும் யோகத்தை அள்ளி தர இருக்கிறார். விபரீத ராஜ யோகத்தை பெறக்கூடிய கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரையில் முகன் பெருமானை வழிபட்டு வாருங்கள், எல்லாவற்றும் நன்மை நடக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் மாதம் 20, 21, 22, 26, 27 ஆகிய தேதிகளில் பண தேவை பூர்த்தியாகும். ஜனவரி மாதத்திலே 2, 6, 7, 11, 12 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பண தேவை பூர்த்தி செய்யிருக்குங்க. மகிழ்ச்சி தரம் வண்ணம் பச்சையை பயன்படுத்தி பாருங்கள், எல்லாவற்றும் நன்மை தரும். நேர்கள் இதுவரைக்கும் அதை கடகராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கண்டு நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.